ஹாய், வெல்கம் டு ட்ரெண்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னா, உடம்புல ரத்தம் இல்லாதவங்களுக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆட்டு ஈரல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் ஆன் பண்ணிக்கலாம், ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். ஸோ குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ உடம்புல குழந்தைங்கள்லேருந்து பெரிய முறை இதை நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஸோ இது ஆட்டோடைய ஈரல். இதை மறக்காமல் ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க, ரொம்ப உடம்பு ரொம்ப மெல்லிசாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி ரொம்ப சத்துக்குறைவால் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இது நம்ம வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி எடுத்தால் கூட உடம்புல நல்லா ரத்தம் ஊறும். இப்போ பாருங்கள், இப்போ குக்கர் நல்லா சூடாகிடுச்சு. குக்கர் சூடானதுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நறுக்கி சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயத்தை நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ வெங்காயம் வேகட்டும். ஸோ ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இது கூட ஒரு 4லேருந்து ஒரு 5 காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டு சேர்த்துப்போம். கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம், காஞ்ச மிளகாய் இது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போ நாம் நான் கழுவி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த ஈரல் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் நம்ம அந்த ஈரலை சேர்த்த உடனே நல்லா கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நல்லா அப்படி மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் பச்சை ஸ்மெல், அதாவது அந்த ஸ்மெல், கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக, அது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இது வேகிற அளவுக்கு. ஸோ இது நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்தா கூட போதும். ஆல்ரெடி தண்ணி விட்டு தான் நல்லா வேகும். இப்போ இதை குக்கரை மூடி நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் வச்சு மூடி நல்லா ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் வரையும் நல்ல விசில் அடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள், நம்மளுடைய ஈரல் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த பாருங்கள், நான் ஈரல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு மேலே மல்லியில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டான ஒரு ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.